இரண்டு விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு சுன்னா. 1400 வருடங்களாக ஆகியும் கூட இன்றைக்கு நம்ம இடத்துல அந்த செய்திகள் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி மரியாதை உண்டோ அதற்கு அடுத்து இந்த சமூகத்திலே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம். அப்ப நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல செய்திகளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலிருந்து மலையிலிருந்து இறங்கி வந்து தான் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து செய்திகளை நாங்கள் கேட்கணும். பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து எப்படியெல்லாம் செய்திகளை சேகரித்தார்கள் என்று சொன்னால் புகாரில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். நரகத்திற்கு இந்த பெற்றோர்கள் செல்லாமல் இருப்பதற்கு தடையாக வந்து நிற்கும் என்று ரசூலுல்லாஹ் அந்த ஆனால் அஸ்ர் ஃபர்த தொழுதுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு தொழுகை கிடையாது இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் ஹதீஸ் தானே நம்ம சொன்னா என்ன இருக்குது, அதுல என்ன பிரச்சனை வந்துற போகுது, அல்லாஹ்வுடைய கலாமா இது அப்படிங்கிறதல்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்னென்னும் நிலவுற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹிஃபுது சுன்னா ஃபி அஸ்ரி ஸஹாபா. நபித்தோழர்களின் காலத்தில் ஹதீஸ்களை பாதுகாத்தல் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக நம்மை வாழ வைத்து நாம் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெளிவான நேரான அந்த வழியிலே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன் புறத்திலிருந்து வேதத்தையும் அல்லாஹ் தந்தான். அதே போல தன் புறத்திலிருந்து அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தூதரையும் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒன்று குர்ஆனுடைய செய்திகள், அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சுன்னா என்று சொல்லக்கூடிய செய்திகள். இந்த இரண்டிலிருந்து தான் நாம் நிச்சயம் மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். நாம் மார்க்கத்தை படிக்கிறோம், ஒரு செயலை செய்கிறோம், அதற்கு ஆதாரம் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது அப்போ இதுக்கெல்லாம் இரண்டு விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று குர்ஆன், இன்னொன்று சுன்னா. இந்த ரெண்டிலிருந்து தான் நாம் என்ன செய்யணுங்க, ஆதாரங்களை எடுக்க முடியும். இதுதான் நமக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்டி. அப்போ அதில் ஒன்று குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை இறக்குறான். அந்த குர்ஆனில் பல்வேறு அந்த குர்ஆனுடைய செய்திகள் இறங்குகின்ற பொழுது அந்த குர்ஆனுக்கு எதிராக பல்வேறு சதித்திட்டங்கள் நடைபெற்றது. இந்த குர்ஆனில் எப்படியாவது மனித வார்த்தைகளை கலந்து விடலாம், எப்படியாவது உள்ள சில செய்திகளை சொருகி விடலாம்ங்கிற பல்வேறு முயற்சிகள் அன்றைக்கு நடைபெற்றது. ஆனால் அல்லாஹ் அந்த குர்ஆனை பாதுகாத்தான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், கியாமத் நாள் வரை அந்த குர்ஆனை அவனுடைய கலாம், அவனுடைய வார்த்தை, அவன் பேசியது, அவனுடைய மலக்கு இறக்கியது, அவனுடைய தூதருக்கு அது கொடுத்தது. எனவே அந்த செய்திகள் வஹி என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் பாதுகாக்கப்படுகிறது. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலங்களாக நபியாக வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு எல்லா செய்திகளையும் என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்களே, அதை நான் சுன்னா என்று சொல்கிறோம். நம்முடைய புழக்கத்தில் அதை ஹதீஸ் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் யார் பாதுகாத்து தந்தார் என்று சொன்னால், எப்படி குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து இந்த சமூகத்துக்கு சஹாபாக்கள் கொண்டு தந்தார்களோ அதே போலத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டேருந்து அப்படியே என்ன செய்தாங்க,
1400 வருடங்களாக ஆகியும் கூட இன்றைக்கு நம்ம இடத்துல அந்த செய்திகள் பேசி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த அர்ப்பணிப்புகளை, இந்த தியாகங்களை, இந்த செய்திகளை, தரவுகளை எல்லாம் நம்முடைய கையில கொண்டு தருவதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் சஹாபாக்கள் தான். ஏன் அந்த சஹாபாக்கள் இவ்வளவு முயற்சி செய்து இந்த செய்திகளை தந்தாங்கன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. முதல்ல சஹாபாக்களுடைய நீதம். உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை தோழமை கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கினார். காரணம், அவர்கள் நீதமானவர்கள், நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால். அத அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் அடியார்களுடைய உள்ளங்களை பார்த்தான், அந்த உள்ளங்களில் சிறந்த உள்ளமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை பார்த்தான். ஒரு சமூகத்துல ஒரு நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் மிகச் சிறந்தவர், அந்த சமூகத்தில் மிக சிறப்புக்குரிய ஒருவரைத்தான் அல்லாஹ் நிச்சயமா தேர்ந்தெடுத்து நபியாக அனுப்புவான். அது இந்த நபி அல்ல, எந்த நபியாக இருந்தால், நூஹா இருந்தாலும் சரி, ஆதமா இருந்தாலும் சரி, அல்லது ஈசா, ஜக்கரியா, மூசா, எந்த நபிகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்து தான் அல்லாஹ் நபியாக ஆக்குகிறான். அந்த வகையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவருக்கு செய்திகளையும் என்ன செய்தான், அனுப்பினான். அதற்கு பிறகு அவரை தோழமை கொள்ளக்கூடிய மக்களை பார்க்கலாம். அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சிறந்த மக்கள் யார் அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வோடு பயணித்த அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய நபியினுடைய பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறான். அவர்கள் தான் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செய்தாங்க, போரிட்டார்கள். எனவே முஸ்லிம்கள் எதை அன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சஹாபாக்கள் அதை அவர்கள் ஒன்றை நல்லது அப்படின்னு கண்டாங்கன்னா அது நல்லது, அவர்கள் ஒன்றை கெட்டது அப்படின்னு தீர்மானிக்கிறாங்கன்னா அது கெட்டது. காரணம் சொன்னா சஹாபாக்கள் யோகபித்த சில முடிவுகளை எடுப்பார்கள். அந்த முடிவுகளை பொறுத்தவரையில அந்த முடிவுகள் சிறந்த முடிவுகளாக இருக்கும். வரலாற்றில் பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். குர்ஆனை ஒன்று திரட்டியதும் அப்படிதான். இந்த பிரதிகளை உருவாக்க வேண்டும், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சித்த ஒட்டுமொத்த கருத்துக்கு வந்தவர்கள் சஹாபாக்கள். எனவே சஹாபாக்கள் ஒன்றை நல்லதா நினைக்கிறாங்கன்னா அது நல்லதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அப்போ அதனால அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து செய்திகளை நம்ம எப்படி தொழுகணும், நோன்பு வைக்கணும், வணக்கங்களிலிருந்து அதே போல குடும்பவியலிருந்து என்னென்ன செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ சமூகத்திற்கு அதையெல்லாம் ஒன்று திரட்டி தந்தவர்கள் சஹாபாக்கள். காரணம் என்னவென்று சொன்னால் சஹாபாக்கள் நீதமானவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிற காரணத்தினால் அல்லாஹ் அந்த மக்களை தேர்ந்தெடுத்தார். அதனால தான் அபூ ஸர்ஆ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, இன்றைக்கு இந்த சமூகத்தில் வாழக்கூடிய யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறோமே, அவர்களை குறை காணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவன் உண்மையிலேயே முனாஃபிக் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களை குறை காணக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி மரியாதை உண்டோ அதற்கு அடுத்து இந்த சமூகத்திலே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் சஹாபாக்கள். எனவே சஹாபாக்கள் விஷயத்தில் எவர்கள் குறை காண்கின்றார்களோ அவர் உண்மையான மூமின் அல்ல, அவர் முனாஃபிக். காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை தந்தது உண்மை, குர்ஆன் உண்மை, அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் செய்திகளையும் நமக்கு தந்தது அந்த சஹாபாக்கள். எனவே சஹாபாக்கள் விஷயத்தில் ஒருவர் குறை காணுகிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய வேதத்திலே குறை காணுகிறான். சஹாபாக்களுடைய விஷயத்தில் ஒருவன் சந்தேகப்படுகிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளிலே அவன் சந்தேகப்படுகிறான் என்று அபூ ஸர்ஆ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. நாம் சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு கூட்டத்தில் சஹாபாக்களை திட்டுவார்கள், சஹாபாக்களை ஏசுவார்கள், சஹாபாக்களை நிச்சயமாக குறை சொல்வார்கள். அந்த கூட்டத்துக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு ஆயிரும். புரியுதா? அப்போ அதனால எனவே இந்த விஷயத்துல நாம் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ சஹாபாக்களுடைய நீதம் அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சுன்னாவை எப்படி ஒன்று திரட்டினார்கள், அதற்காக எவ்வளவு ஆர்வப்பட்டார்கள், ஆசைப்பட்டு சேர்த்தார்கள் என்று சொன்னால் அதில் ஆண்களும் விதிவிலக்கல்ல, பெண்களும் விதிவிலக்கல்ல. ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எப்படியெல்லாம் செய்தி அவங்களோடு இருக்கும்போது கிடைச்சதோ அதை இந்த சமூகத்துக்கு கொண்டு தந்துட்டாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் அவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு சஹாபியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிறந்த ஒரு சஹாபி,
இரண்டாவது ஹலீஃபாவாக ஆட்சி நடத்தியவர், சமூகத்தை வழி நடத்தியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க சொல்றாங்க, புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நானும் என்னுடைய அன்சாரிகளில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர் பனு உமையா இப்னு ஸைத் அவரும் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து மதீனால ரொம்ப மலையடியில் இருக்கிறோம், மலை ஓரத்தில் இருந்தோம். அப்ப நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல செய்திகளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலிருந்து மலையிலிருந்து இறங்கி வந்து தான் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து செய்திகளை நாங்கள் கேட்கணும். அவ்வளோ சிரமம் உண்டு. ஆனாலும் நாங்கள் என்ன செய்துட்டோம் அப்படின்னா, நானும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரு முறை வைத்தோம், நான் என்னுடைய தேவைக்கு வெளியே போவது, வியாபாரத்திற்கோ மற்ற தேவைக்கோ நான் வெளியே போய்விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நினைச்சுவார், செய்திகளை சேகரிப்பார். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருப்பார், ரசூலுல்லாஹ் என்னென்ன செய்திகளை எல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்பாங்க. அதே போல அவருடைய தேவைக்கு வெளியே போய்விட்டார் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்காந்து செய்திகளை கேட்பேன். நாங்கள் 2 பேரும் என்ன செய்வோம், செய்திகளை பரிமாறிக்கொள்வோம். நேற்று ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன சொன்னாங்க, யாருக்கு வந்து அந்த பாடம் கிடைக்கலையோ, செய்திகள் கிடைக்கலையோ அவர்கள் என்ன செய்வாங்க, பகிர்ந்து கொள்வோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு சஹாபாக்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன, காலைல என்ன சாப்பிட்டோன்னே நமக்கு தெரியும். எனக்கு காலைல இன்னைக்கு என்ன டிபெண்ட் பண்ணோம், நேற்று என்ன நடந்ததுங்கிறதே நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஞாபகம் சக்தியில ரொம்ப குறைந்து போயிடுச்சோம். ஆனால் நம்முடைய ஞாபகத்தை கெடுப்பதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. அப்ப சஹாபாக்கள் பாருங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்துல ஒரு செய்தியை உட்கார்ந்து கேட்டுட்டு அதை அப்படியே என்ன செய்திருக்கிறாங்க, எந்த விதமான டெக்னிக்கலும் இல்லை, தகவல் தொழில்நுட்பமும் கிடையாது ரெக்கார்ட் பண்ணுவதற்கு, அதை சேகரிப்பதற்கு. அந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹ் ஒரு செய்திகளை அது சொன்னார்கள் என்று சொன்னால் அதில் அதிகமான கவனம் செலுத்தி, இது நமக்கு மாத்திரமான செய்தி அல்ல, ஒட்டுமொத்த பின்னாடி வரக்கூடிய கியாமத் நாள் வரை வரக்கூடிய சமூகத்துக்கான செய்திங்கிறதுல ஆர்வப்பட்டு நிச்சயித்திருக்கிறாங்க, இந்த செய்திகளை தந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போலத்தான் பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எப்படியெல்லாம் செய்திகளை சேகரித்தார்கள் என்று சொன்னால், புகாரில் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அபூ சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, கலபனா அலைக்க ரிஜால், அல்லாஹ்வுடைய தூதரே எப்போ பார்த்தாலும் உங்களோடு சேர்ந்து கூடி இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார். நீங்க சொல்லக்கூடிய செய்தி, நீங்க பேசக்கூடிய செய்தி எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தான் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. எனவே எங்களுக்கு ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி தாருங்கள், அந்த நாளில் வந்து நாங்கள் நினைச்சு உங்கள்கிட்ட செய்திகளை கேட்போம், மார்க்க சந்தேகங்களை கேட்போம், படிப்போம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு, நியாயமான கோரிக்கை, பெண்களுக்கு மார்க்கம் செல்ல வேண்டும்ங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நாளை தருகிறேன் சொல்லி ரசூலுல்லாஹ் வாக்களித்து ஒரு நாள் வச்சாங்க. அந்த நாளில் சில செய்திகளை சொன்னார்கள். அப்ப அதுல ஒரு செய்தியாக அன்றைக்கு பெண்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை சொல்கின்ற போது, மா மின் குன்ன இம்ராஅத்துன் துகத்திமு ஸலாஸத்தம் மின் வலதிஹா இல்லா கான லஹா ஹிஜாபம் மினன் நார், உங்களிலே ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தைகளிலே 3 குழந்தையும் இறந்து விட்டது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 குழந்தையும் அல்லாஹ் கொடுத்து அடுத்து நிச்சயம் அந்த குழந்தை இறக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நாளை மறுமை நாளிலே இந்த பெண், இந்த தாய் நரகத்திற்கு செல்லாமல் இருந்து அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்ய வந்து தடையாக நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகள் வந்து நாளைக்கு நரகத்திற்கு இந்த பெற்றோர்கள் செல்லாமல் இருப்பதற்கு தடையாக வந்து நிற்கும் என்று ரசூலுல்லாஹ் அந்த உரையில அந்த பெண்களுக்கு சொன்னாங்க. அவங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் கேட்டாங்க, ஃபகாலத் இம்ராஅத்துன் வஸனத்தைன், அல்லாஹ்வுடைய தூதரே 3 குழந்தைன்னு சொன்னீங்களே, அப்ப எங்களுக்கு வாழ்க்கையில 2 குழந்தை அல்லாஹ் தந்து 2 குழந்தையினுடைய உயிரும் போயிடுச்சு, அல்லாஹ் எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அதற்கும் அந்த நன்மை உண்டா அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் வஸனத்தைன், 2 குழந்தையை பறிகொடுத்தாலும் அவங்களுக்கு சின்ன வயசுல இறந்துட்டாங்களோ அவங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறத புகாரில பார்க்கிறோம். அப்போ ஆண்களுடைய பங்களிப்பு ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே போல பெண்களுடைய பங்களிப்பும் இருந்தது. பெண்களும் என்ன செய்தாங்க, செய்திகளை கேட்டுட்டு அதை நல்ல முறையில கேட்டு அந்த செய்திகளையும் இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறார்கள். பல்வேறு ஹதீஸ்களை நம்ம நினைச்சிரோம், ஹதீஸ் கலந்தங்களை நம்ம பார்ப்போம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, சில விஷயங்களை ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஏதோ ஒரு இறை தூதர் இருந்தாரு, போனாரு, வந்தாரு, அப்படி அல்ல, அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அப்படியே ஆய்வு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் செயல்பாடுகளையும் எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, ஆய்வு செய்து அது ஏன் அப்படி ரசூலுல்லாஹ் செய்தாங்க, என்ன காரணம், இதுல என்ன இருக்குது அப்படிங்கறது, அந்த நுட்பத்தை எல்லாம் என்ன செய்தாங்க, இந்த சமூகத்துக்கு தந்தவர்கள் சஹாபாக்கள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுல ஒரு செய்தி தான்
முஸ்லீமில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வர்றாங்க. எப்போ வர்றாங்க? அசருடைய தொழுகைக்கு பிறகு வர்றாங்க. அசருடைய தொழுகைக்கு பிறகு வந்த உடனே 2 ரக்காத் என்ன செய்கிறாங்க, உம்மு சலமாவுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அப்போ உம்மு சலமா கேட்டாங்க, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸ்மஉக தன்ஹா அனி ஹாதைனி ரகாத்தை வ அராக துஸல்லிஹிமா. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சமூகத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறீங்க? அசர் தொழுகைக்கு பிறகு நீங்கள் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. ஏன்னா அசருக்கு பிறகு தொழுகை கிடையாது. அசர் நீங்க தொழுதுட்டீங்கன்னா அடுத்து நீங்க தொழுகுவது மகரிபாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இடையில சுன்னத்தோ நஃபீலோ எந்த தொழுகையும் தொழக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அசருக்கு பிறகு தொழுகையே கிடையாது. அசர் தொழுகலை நான் தொழுதுலாம், அது வேற பிரச்சனை. ஆனால் அசர் ஃபர்த தொழுதுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு தொழுகை கிடையாது. இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் வந்து 2 ரக்காத் தொழுகிறாங்க. அப்போ இதை பற்றி கேட்குறாங்க, நீ தடுத்து இருக்கீங்க ஆனால் நீங்கள் தொழுதீங்களா அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் தொழுதீர்கள் அப்படின்னு கேட்கும்போது தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உம்மு சலமாவே, இன்னஹு அதானி நாஸு மின் அப்துல் கைஸ் பில் இஸ்லாமி மின் கௌமிஹி ஃபஷகலூனி அன் ரகாத்தைன் இல்லத்தைனி பஅத துஹர். உம்மு சலமாவை, நான் தொழுதது அசருக்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை அல்ல. நான் துஹருக்கு பின்னாடி சுன்னத்தை தொழுக வேண்டும். ஆனால் அந்த சுன்னத்தை தொழுகாமல் ஆனதற்கான காரணம் அப்துல் கைஸ்ங்கிற அந்த கூட்டத்திலிருந்து சில பேர் வந்தாங்க, இஸ்லாத்தை பற்றி கேட்டாங்க, மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காக அவர்கிட்ட நான் உட்கார்ந்தேன். அதனால எனக்கு தொழுக முடியாமல் ஆகிவிட்டது. லுஹருக்கு பின்னாடி தொழக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகை தொழக முடியாமல் ஆகிவிட்டது. எனவே அதைத்தான் நான் இப்போது தொழுதேன் உம்மு சலமாவை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மையாருக்கு என்ன செய்தாங்க, விளக்கம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்ப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படியே தான் சஹாபாக்கள்ல ஒவ்வொரு செய்திகளையும் ரசூலுல்லாஹ்வோடு இருந்து ஏன் செய்தாங்க, எதற்கு செய்தாங்க, இதுக்கான விளக்கம் என்ன, இது கூடுமா இது கூடாதா அப்படிங்கிறத எல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, தெளிவித்து படித்து தந்தவர்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள், ஆண்களும் பெண்களும். அவருடைய பங்களிப்பு மிக அற்புதமானது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு, அப்துல்லாக்களிலே ஒரு சிறந்த சஹாபி இந்த அப்துல்லா. அப்துல்லாக்கள் எத்தனையோ சஹாபாக்கள் அப்துல்லா இருந்தாங்க. அந்த அப்துல்லாக்களில இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இருக்கார் பாருங்க, இவர் பெயர் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த அளவுக்கு மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர், அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்புள்ளவர். அவங்க சொல்றாங்க, வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா கைருஹு, அல்லாஹ் மீது சத்தியம் அடித்து சொல்கிறேன், இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு சூரா அத்தியாயம் இறக்கப்பட்டாலும் அது எங்கே இறக்கப்பட்டது என்று எனக்கு தெரியாமல் இருப்பதில்லை. ஒரு வசனம், ஏன் சூரா அல்ல, ஒரு அத்தியாயம் அல்ல, ஒரு வசனம் இறக்கப்பட்டாலும் அது எங்கே இறக்கப்பட்டது என்று தெரியாமல் இல்லை. அதை போல என்னுடைய வாழ்க்கையில் இந்த கல்வியை கற்பதற்கு நான் செய்த தியாகங்கள் என்னன்னா, நான் வாழக்கூடிய இந்த காலத்தில் என்னை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்த ஒருவர் உண்டு இந்த நாட்டிலே, இந்த பகுதியிலே அவர் வசிக்கிறாருங்கிற செய்தி எனக்கு கிடைக்குமே. ஆனால் நான் என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு, வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் எங்கே இருக்கிறாரோ, கல்வி எங்கே இருக்கிறதோ அந்த கல்வியை பெற்றுவிட்டு நான் திரும்புவேன் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியும் புகாரியில நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்ல, அவ சஹாபாக்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து செய்திகளை கேட்டு அப்படியே காத்துல விட்டுட்டு போல, அதையெல்லாம் பாதுகாத்து இந்த சமூகத்துக்கு தந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சில சஹாபாக்கள் அந்த ஹதீஸ்களை எழுதி வைத்தார்கள், எழுதி வைத்தும் பாதுகாத்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா சொல்றாங்க, நான் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட எல்லா செய்திகளையும் என்ன செய்தேன், எழுதி வைத்தேன். ஏன்னா அது மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறத எழுதி வச்சு மனப்பாடம் வச்சுக்கிட்டாங்க. இதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா குறைஷிகள் தடுக்கிறாங்க. குறைஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீ எழுதி வைக்கிற, ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதம் அது பாதுகாக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்பட்டது, எழுதி வைக்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை ஏன் நீ எழுதி வைக்கிற? ரசூலுல்லாஹ் சில நேரத்துல கோபத்திலையும் பேசிடுவாங்க, சில நேரத்துல சந்தோஷமா இருப்பாங்க, அப்பவும் பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடக்குது, நீ ஏன் இதை எழுதி வைக்கிறாய், எழுதாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. தடுத்த உடனே அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொல்லக்கூடிய செய்திகளை நான் எழுதி வைக்கிறேன், சேகரித்து வைக்கிறேன் தகவல்களை. ஆனால் குறைஷிகள் வந்து இப்படி என்ன செய்றாங்க, என்ன சொல்லி தடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, கை சாடை அவரை செய்து நீ எழுதிக்க அப்படின்ட்டாங்க. உக்துப் ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி மா யஹ்ருஜு மின்ஹு இல்லா ஹக், நீ வந்து என்ன செய்துக்கா, அல்லாஹ் மேல சத்தியமாக என்னிடத்துல இருந்து என்னது ஹக்கை தவிர வேற வராது, ஹக்கை தவிர வேற வராது, எனவே நீ எழுதிக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால சஹாபாக்கள் செய்திகளை கேட்டாங்க, அதுல ரொம்ப கவனமாகவும் இருந்தார்கள். அதுல பொய் சொல்லிவிடக்கூடாது, வார்த்தைகள் மாறிவிடக்கூடாது.
அதுல வந்து தவறான செய்திகளை வந்து விடக்கூடாதுங்கிறதுனால எவ்வளவு அதுல வந்து கடினமாக நடந்து கொண்டார்கள், மிக கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கும்போது அதே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வியாழக்கிழமையிலே மக்களுக்கு என்ன செய்வாங்க, சில செய்திகளை சொல்வார்கள், மார்க்க செய்திகளை சொல்வார்கள். சொல்லும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஒரு செய்திகளை சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய நரம்புகள் எல்லாம் புடைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் மேல நம்ம போய் சொல்லிடுவோமோ. இன்னைக்கு சர்வசாதாரணமா வாட்ஸ்அப்ல பாருங்க, கண்ட செய்தியை போறான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னே போடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். என் மீது எவனாவது ஒருவர் வேணுமென்றே திட்டமிட்டு நீ பொய் சொன்னால் நீ நரகம் செல்வாய் அப்படின்ட்டாங்க. இருப்பிட நரகம் சொன்னாங்க. அப்போ ஒரு ஹதீஸை வந்து நமக்கு பரப்புறோம் அப்படின்னா எத்தனை செய்தி உலமாக்கள் கூட தவறு செய்யறாங்க, பொதுமக்களும் தவறு செய்கின்றார்கள். ஹதீஸ் என்று சொன்னால் ஆய்வு செய்து அந்த ஆய்வுல தவறு பெற்ற அது வேற விஷயம். ஆனால் ஆய்வுகளையே செய்யாமல் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் செய்திகளை எல்லா செய்திகளையும் பரப்புற மாதிரி இன்னைக்கு வந்து ரசூலுல்லாஹ் மேல இருக்கக்கூடிய பொய்யான செய்திகளையும் பரப்பக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம்னா யோசித்து பாருங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க அப்படிங்கும்போது நரம்புகள் புடைத்து அவங்க கவலை வந்து சொல்லுவாங்களா, அவ் தூன தாலிக அவ் ஃபௌக தாலிக அவ் கரீபி மின் தாலிக அவ் ஷபீஹி பிதாலிக அவ் கமா கால. ரசூலுல்லாஹ் இதற்கு நெருக்கமா சொன்னாங்க, இப்படி சொல்லியிருக்கலாம், அல்லது இப்படி இதுக்கு நெருக்கமா சொன்னாங்க, இதை போன்று சொன்னார்கள், இல்லை இதுல கொஞ்சம் கூடுதலா சொன்னாங்க, இப்படி என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர், ஹதீஸ்கள்ல எப்படி குர்ஆனுடைய விஷயத்துல விளையாடக்கூடாதோ அதே போல ஹதீஸ்கள்லயும் கவனம் இருக்க வேண்டும். ஹதீஸ் தானே, நம்ம சொன்னா என்ன இருக்குது, அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது, அல்லாஹ்வுடைய கலாமா இது அப்படிங்கிறதல்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, அதுலயும் நம்ம என்ன செய்யுங்க கவனம் எடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்ப சஹாபாக்களை பொறுத்தவரை இப்படியெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து மார்க்க செய்திகளை திரட்டி தந்திருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் ஏன்னா இன்னைக்கு ஒரு செய்தினா பரவிடும், இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. சினிமாவில் ஒரு பாடல் வந்திருக்குன்னா ஒரு மெசேஜ் தான் போட்டா போதும், அது எல்லா உலகமே பரவி மில்லியன் கணக்கு போயிருது. எனக்குதான் இல்லையா, ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் கேலிக்கூத்தான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரப்பப்படுகிறது. அப்போ ஏன்னா பரப்பு அதை கேட்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து பார்க்கலாம். ஆனால் அன்னைக்கு சஹாபாக்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. பெரிய சஹாபாக்களுக்கு கூட ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய சில செய்திகள் தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்ன சில செய்திகள் தெரியாது. பெரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்டே கால கழிச்ச சஹாபாக்களுக்கு கூட பல செய்திகள் தெரியாது. அதுல ஒண்ணுதான் புகாரியில பார்க்கிறோம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு தஆலாவும் வர்றாங்க வீட்டுக்கு. மார்க்கம் என்ன சொல்லுது, எவருடைய வீட்டுக்கு நீங்க போனாலும் அங்க அனுமதி சலாம் சொல்லி அனுமதி பெற வேண்டும், 3 தடவை கேட்கணும், 3 தடவையும் கேட்டு உங்களுக்கு அங்க வீட்டுல அனுமதி கிடைக்கலான்னு திரும்பி போயிடணும். இதுதான் இஸ்லாமிய ரூல்ஸ். அப்ப அபூ மூஸல் அஷாரி என்ன செய்றாங்க, கேட்கறாங்க, அனுமதி கிடைக்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேற ஏதோ ஒரு வேலையில வீட்டுல வேலையை பார்த்துருக்காங்க, கவனிக்கல. அப்ப முடிச்சுட்டு கேட்கறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ மூஸா வந்தாரு, அவர் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஏன் திரும்பி போயிட்டாரு, கூட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. திரும்பி வர்றாரு, வந்தவொடனே கேட்கும்போது ஏன் வந்தீங்க உடனே போயிட்டீங்க, ஹலீஃபா அவர்களே குன்னா நுஅமுரு பிதாலிக, இப்படித்தான் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது நம்ம ஏவப்பட்டிருக்கோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த முறை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா பாருங்க கேட்கறாங்க, தஅதீன அலா தாலிக பில் பையினா, அப்படி இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா, அப்படின்னா எனக்கு நீ ஆதாரத்தை கொண்டா அப்படிங்கிறாங்க. ஆதாரத்தை கொண்டா. இன்னைக்கு ஆதாரம்லாம் கேட்கறது இல்லை, அஜர்த்து ஜும்மால பயன் பண்ணாரா, கப்சா விடுறாரா, கதையை விடுறாரா, அதையும் பரப்பணும், அதையும் சொல்லணும். என்கிட்ட எங்க அஜர்த்து சொன்னார், அவரு பேசினார், இவரு பேச, என்ன ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன என்ன ஆதாரம், எந்த கிதாபு எதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்ப கேட்கறாங்க, ஆதாரத்தை கேட்கறாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, அபூ மூஸா அஷாரி, அப்படியா உமருக்கே இந்த செய்தி தெரியலன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நேரா வந்து சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்களை கூட்டு போறாங்க. கூட்டு போய் அங்கே யாராவது இந்த மாதிரி இந்த செய்திகளை தெரிந்தவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த செய்தியை எங்களை அறிந்தவர் இந்த அபூ மூஸல் அஷாரி, இவர் தான் சிறு வயசுக்கார், இளைஞராக இருக்கிறாங்க, இவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சாட்சின்னு சொன்னாங்க, சொன்ன செய்தி சரிதான் சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இது மாதிரியான செய்திகள் சாதாரண செய்திகள் கூட எங்களுக்கு தெரியாம போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நாங்கள் ரசூலை விட்டு விட்டு எங்களுடைய தொழில் வேலை இல்லைன்னு வெளியே போவோமா இல்லையா, இந்த மாதிரியாக நாங்கள் கடை வீதியில் சுத்தி திரிகின்ற போது இந்த செய்தியை ரசூலா சொல்லி இருக்கிறாங்க, எங்களுடைய காதுகளில் இது படாம போயிட்டு அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள்னு செய்தியை பார்க்கிறோம். அப்படியானால்
அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை படிப்பதற்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு. இன்னைக்கு நம்ம படிக்கலாமா? ஆப்புகள்ல இருக்குங்க, கிதாபுகள் இருக்குது. அதை விடுங்க, கிதாபை புரட்டி பார்க்க தேவையில்ல, ஆப் அப்ளிகேஷன் வந்துருச்சு. நீ குரானுடைய அப்ளிகேஷன் எப்படி வந்துருச்சு? ஏஐ உடைய குரானுடைய அப்ளிகேஷன் வந்துருச்சு. நீங்க டைப் பண்ணி, எங்களுக்கு தமிழ் தெரியாத, டைப் பண்ண தெரியாத, அது தெரிய ஒன்றும் தேவையில்லை. ஒரு வார்த்தை சொன்ன, வாயால வார்த்தை, நம்ம ஊமையில எல்லாம் பேசுறோம், ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அது உங்களுக்கு செய்திகளை தரும். குரானுடைய ஆப்பு மூசாவை பத்தி நீங்க மூசான்னு சொன்னா போதும், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஸ்டரி உங்க கண் முன்னாடி கொண்டு தருது. ஏஐ உடைய அப்ளிகேஷன் இன்னைக்கு வந்துருச்சு, மொபைல்ல வந்துருச்சு. அப்போ இந்த சஹாபாக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த ஹதீஸ்கள் என்று பேசினால், அபூ ஹுரைரா தன்னுடைய வரலாறு நம்ம பேசாம இருக்க முடியாது. அபூ ஹுரைரா ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த சஹாபி. அவங்க சொல்றாங்க, இந்த அபூ ஹுரைரா மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நிறைய செய்திகளை படித்தார் கேட்டு கேட்டு மக்களுக்கு சொன்னார்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய லைஃப் என்ன தெரியுமா? முஹாஜிர்கள் மக்கத்து மக்கள் பிசினஸ்க்காக கடை வீதிக்கு போயிட்டாங்க. அன்சாரிகள் அவங்க தொழிலை போய் பார்க்க போயிட்டாங்க. இந்த அபூ ஹுரைரா தன்னுடைய வயித்தை கட்டி பசியும் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்து கேட்ட செய்திகள் தான் இந்த செய்திகள். பல நேரங்களிலே நான் வெளியே போய் உழைக்க முடியாத காரணத்தினால் பசியிலே நான் இங்க விழுந்து இருக்கிறேன், நடு ரோட்ல மயங்கி விழுந்து இருக்கிறேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க, என்ன செய்தாங்க, எப்படி ஒது செய்தாங்க, எப்படி தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, என்ன சொன்னாங்க, ஒட்டுமொத்த செய்திகளையும் இந்த சமூகத்துக்கு நான் கொடுத்தது இவ்வாறு தான் என்று அபூ ஹுரைரா அல்லாஹ் தானே சொல்றான். எவ்வளவு பெரிய தியாகம் பார்! இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு, இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அந்த மக்களை பார்த்தா ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்லிட்டு போனாங்க, பல்லிகு அன்னி உலவாயா, என்னிடத்துல இருந்து ஒரு செய்தியை கேட்டாலும் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான கஷ்டப்பட்டு சிரமப்பட்டெல்லாம் மார்க்கத்தை வளர்த்தவர்கள் சஹாபாக்கள் என்று சொன்னால், அந்த ஹதீஸ்களை படிப்போம். அந்த ஹதீஸ்களில் பல்வேறு மார்க்க செய்திகள் நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் படித்து மார்க்கத்தை இன்னும் நல்ல முறையில் விளங்கி தூய்மையான சுன்னாக்கள், குர்ஆன் சுன்னா அந்த செய்திகளை படித்து மார்க்கத்தில் வெற்றி பெறக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக 2 நாட்டுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போரையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த போர் ஒரு பக்கத்தில் நடந்தாலும் அந்த போர் சம்பந்தமான செய்திகளை மீடியாக்கள் சொல்லுது, மற்றவர்களும் என்ன செய்யறாங்க, சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த செய்திகளை சொல்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், கூடுதல் குறைவான செய்திகளை எல்லாம் சொல்கிறோம். அந்த செய்திகளில் சில நேரத்தில் தேவையில்லாத செய்திகளையும் என்ன செய்யறோம், பரப்பி கொண்டிருக்கிறோம். அப்போது நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நாட்டு மக்களுக்கான என்ன செய்யணுங்க, ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரை இது இஸ்லாத்திற்கான உள்ள போரா என்று சொன்னால் இஸ்லாமிய போர் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்திற்கான போர் என்றால் அது அல்ல. எதிரிகள் ஒழிக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் அவ்வளவு அநியாயம் பக்கத்து நாட்டுக்கு நினைச்சிருக்கிறாங்க, பலஸ்தீன மக்களுக்கு பண்ணியிருக்கிறாங்கலாம் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இந்த போர் நடக்கக்கூடிய இந்த போர் என்னமோ இஸ்லாமிய போர் நடைபெறுவதை போ சில பேருடைய விமர்சனங்களும் சில பேருடைய கருத்துக்களும் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தவறானது. ஏன்னா இஸ்லாமிய போர்னா என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது என்றால் என்ன என்று கேட்டார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கோபத்தில் வந்து என்ன செய்யறான், 2 சமூகத்தை அழிப்பதற்காக போர் செய்யறான். ஏதோ ஒரு கோபம், இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் பிரச்சனை, இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில் என்ன செய்யறான், போரிடுறான். இன்னும் சில பேர் ரோஷத்துக்காக வந்து என்ன செய்யறான், போரிடுறான். அவங்க ஏதோ பேசியிருப்பாங்க, அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கு ரோஷம் வந்துருச்சு, அதனால என்ன செய்யறான், போரிடுவார்கள். இதெல்லாம் அல்ல. மன் காத்தல லி தகூன கலிமத்துல்லாஹில் உல்யா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக நீ போரிட்டாரோ அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இது வந்து ஃபீ சபீல் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அந்த போர் இல்லை. போரெல்லாம் படிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய போரெல்லாம் படிச்சு பாருங்க. அரசியலுக்காக வேண்டியோ வளங்களை கைப்பற்றுவதற்காக வேண்டிய வேறு காரணத்துக்காக நடைபெற்றதல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் புதைக்கணும்னு நினைக்கிறான், குழி போட்டு புதைக்கணும்னு நினைக்கிறான். இல்லை, இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும், மார்க்க மக்கள்கிட்ட போகணும், இந்த கொள்கை போகணும்னு நினைச்சுதாங்க நடைபெற்றது தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த அத்தனை போர்களும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் இவருக்கு ஆதரவு தெரிவிப்பது, அவரை எதிர்ப்பதுங்கிறதுல ஆதரவு எதிர்ப்பதுங்கிறதுல ஒரு மார்க்க அளவுகள் இருக்குங்க. அதை கடந்து நம்ம செய்யக்கூடாது.
அதை கடந்து என்ன செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்களை பாருங்க, நிறைய வந்து என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களே என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இது மார்க்கத்திற்கு அழகானதல்ல. விமர்சனங்கள் செய்வதும் அதுக்கு மார்க்கத்திற்கான அளவுகோல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷான் அப்படிப்பட்ட புரிந்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹுதவான் அல்ஹம்துலில்லாஹ்.